These videos were information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இப்போ வந்து இன்றைக்கி போர்டை பார்ப்போம். 2 விதமான ஆப்ஷனில் பார்ப்போம். ஏ போர்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஏ போர்டை வந்து நான் காமனாக வச்சுக்க. ஸோ கவனமாக கவனிங்க கொஞ்சம். ஏ போர்டை இந்த இடத்துல 5 மட்டும் நான் காமனாக வச்சுக்கிறேன். இந்த லைன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? 5 காமனாக வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடலாம். ஓகேவா? இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடலாம். இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடலாம். மறுபடியும் மேலேருந்து கொண்டு வரலாம். ஓகேவா? மேலேருந்து இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த காமனாக ஏன் இந்த 5 வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? பாருங்கள், இந்த 5 காமனாக இருக்குது. அப்போ 5 காமனாக வச்சுக்கலாம். இந்த 8 அப்படி கவனிங்க. இந்த 8க்கு இந்த 8, இந்த 3க்கு இந்த 3, இந்த பவர் பண்ணியிருக்கிற இந்த 3க்கு இங்கே பவரில் 8 இல்லையா? மறுபடியும் பாருங்கள், இந்த 3க்கு இந்த 8. உங்களுக்கு புரியுதா? ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 10 நாளாகவே இந்த 5 மட்டும் கொண்டு வந்துட்டு 2 பக்கம் மேலேயும் கீழேயும் பவராகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் மட்டும்தான் ஆடிட்டு வந்துட்டுருக்கான். நம்மளுமே நல்லபடியாக லைன் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், மாற்றி மாற்றி அதே மாதிரி தான் வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன சான்ஸ் இருக்குது, எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு இல்லைங்களா? மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிற நம்பர் எடுத்தால் 9ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதெல்லாம் நம்ம கெஸ்ஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கெஸ்ஸிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் நம்பர் எதுவுமே கிடையாது, நம்ம கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சான்ஸ் என்னங்க இருக்குது, இந்த 9ஆம் நம்பர் கொண்டுட்டு வந்து மறுபடியும் இங்கே வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ இது ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 9 இல்லை 4ஆவோ கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏ போலில் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போது இதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். இந்த பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது இதையவே கொஞ்சம் ஏ போர்டில் வேறு மாதிரி பார்ப்போம். ஓகேவா? இன்னொரு நான் மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்களேன். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், 56ன்னு இருக்குது. ஓகேவா? மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்கே என்னங்க இருக்குது, 68ன்னு இருக்குது இல்லைங்களா? 68ன்னு இருக்குது. அப்போது 65, 68 மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், 58ன்னு இருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போது 56, 56. அப்போது மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், 68 வச்சுருக்கான். மறுபடியும் 60லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் தள்ளி 58 வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் முன்னாடி இங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் கவனிங்க. இங்கே கலரை மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 32ன்னு வந்திருக்குங்க. ரைட்டுங்களா? 32ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல 63ன்னு இருக்கும். சரிங்களா? மறுபடியும் பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல 13ன்னு இருக்கும். ஓகேங்களா? என்ன மார்க் பண்ணுற, இன்னும் புரியலன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த 63க்கு இங்கே 13 வச்சுருப்பான். பவர் பண்ணி என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஸ்டெப் தள்ளி 13ன்னு வச்சுருப்பான். உங்களுக்கு புரியுதா? அந்த 63க்கு பவர் பண்ணி 13ன்னு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மறுபடியும் தள்ளி பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். மறுபடியும் ஒரு ஸ்டெப் தள்ளி இந்த இடத்துல பாக்ஸை பாருங்களேன், என்னங்க இருக்குது, புரியுதுங்களா? 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், 32 இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் கவனிங்க, இந்த 63க்கு தான் பவர் பண்ணி 13ன்னு ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சுருக்கான். அப்படி தள்ளி வைக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், 23 திருப்பி என்ன பண்ணியிருக்கான், கொண்டு வந்து 32ஆக வச்சுருக்கான். புரியுதுங்களா? 32னா வேறு எதுவும் நம்ம வச்சுக்கிறேன், ஏபி தான் வச்சுருக்கான். புரியுங்களா? ஏபியில் தான் 32 வந்திருக்கு. இப்போ 63 பவர் பண்ணி 13 வைக்கும்போது 32 பவர் பண்ணி 82ன்னு வைப்பான் அப்படின்னு நம்ம நினச்சாலும் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே திருப்பி கொண்டு வந்து வச்சுருக்கான். ஸோ அதே பேட்டர்ன் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பேட்டர்னும் நான் காமிச்சிட்ருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே 56 இருக்குது, இங்கே 68க்கு ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒன்று பவர் பண்ணியிருக்கான். இங்கே ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கான். அப்போ எதை கை வைக்கணும், இப்போ இந்த 56 நம்பர் கை வச்சு தான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பை தள்ளி அவன் ஆடணும் இல்லைங்களா? ஒரு ஸ்டெப்பை தள்ளி இன்றைக்கி ஏபியில் வைக்கணும். அப்போ ஏபியில் வச்சான் அப்படின்னா என்ன வைக்கலாங்க, இப்போ 68க்கு ஒன்று மைனஸ் பண்ணி 58னா, அப்போ நாம் என்ன பண்ணலாம், இதை திருப்பி 56 ஒன்று மைனஸ் பண்ணி இல்லைங்களா 46 வைப்போமா? உங்களை சொல்கிறது புரியுதா? 46 அப்படின்னு வைப்போமா? வைக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இல்லைனா 56 திருப்பி என்ன பண்ணலாம், வைக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்ல வருது? என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கும் இதுக்கும் ஒரு கன்ஜங்ஷன் வரும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? இதுக்கும் இதுக்கும் ஒரு கன்ஜங்ஷன் வரும், ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது 56 அவ்வளோ சைபர் அதை வைக்கலாம். அப்போ 4 நம்பரை வச்சு ஏ போர்டில் 46ன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வரணும், நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், இங்கே ஏ போர்டில் இல்லைங்களா? மாற்றி மாற்றி பார்க்கும்போது இங்கே என்ன பார்த்தோம், 9ஆம் நம்பர் தான் இங்கே இருக்குது. அப்போ அதை பவர் பண்ணி 4 நம்பரை வரதுக்கு இதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ 4 நம்பரோ 5 நம்பரோ ஏ போர்டில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அப்படியே கவனிங்க. ஸோ இப்போது இதை இங்கே அழிக்கிறேன். ஓகே, இங்கே அழிக்கிறேன், வேக வேகமாக அழிச்சிடுறேன். இப்போ அழிச்சிட்டு இந்த பாக்ஸ் எடுத்துடலாம். இந்த பாக்ஸை ஒன்றா தூக்கிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் போட போகிறேன், கவனிங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இங்கே பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. இப்போது இந்த இடத்துல
583 இருக்கு இல்லைங்களா? அப்போ 583 தான் 583 இருக்குது. அப்போது சென்டராக 3 வச்சுக்கலாமா? ஓகே வச்சுக்கலாம். ஓகே 3க்கு 8 பவரில் 8 மறுபடியும் 8க்கு 8 வச்சா கொண்டு வந்து 5 தான் கொண்டு வந்து என்ன என்ன பண்ணணும்? ஏ போர்டில் வைக்கணும். அப்போ நம்ம கான்செப்ட் என்னங்க 5 இல்லைன்னா 4 நம்பர் ஏ போர்டில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பி போர்டு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 878 அன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த அன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் என்னங்க? 7887. அடுத்தது என்னங்க? 587 அன்னைக்குமே நம்ம என்னங்க கொடுத்துருந்தோம்? 87 கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தலாம் 836 நம்ம கொடுத்த நம்பர் என்னங்க? 83 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 36 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 325ங்க. நமக்கு பிசியில் 25 எடுத்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் 860ங்க ரிசல்ட்டு. 860 நம்ம கொடுத்த நம்பர் 869 இல்லைங்களா? அதே மாதிரி ஆல் போர்டு 8 கொடுத்துருந்தோம். நேற்று 866 நாம் 68 கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? ஸோ இந்த நாள் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லைனில் எடுத்து கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்ப்போம். இப்போ நாம் வந்து பி போர்டை பார்ப்போம். ஓகேவா? பி போர்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை மார்க் பண்ணுறேன். அப்போ சைபருக்கு 5 அப்படின்னா 6க்கு 6 கொண்டு வந்திருக்கான் சி போர்டில் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி நமக்கு 6க்கு 6 நமக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னா புரியுதுங்களா? அங்கே சைபருக்கு 5னா அதுக்கப்புறம் 6க்கு கொண்டு வந்துட்டான். இங்கே 6க்கு 6 வந்திருக்கு அப்படின்னா மேலே இருக்கிற என்ன பண்ணலாம்? 2ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரலாம், இல்லைனா பவர் பண்ணி வரலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பவர் பண்ணி வந்தால் வச்சு பார்ப்போமா? அப்போ 7 வச்சு பார்ப்போமா? 7 வச்சு பார்ப்போம். உங்களுக்கு புரியுதா? இங்கே 6க்கு 6 ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அப்போ 5ஆம் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்கா? ஒரு நம்பர் பவர் பண்ணி சென்டரில் வச்சுருக்கா சி போர்டில். அப்போ நமக்கு இங்கே 6க்கு 6 சேர்ந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால இந்த 2ஆம் நம்பரை பவர் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம், 7ஆம் நம்பரை எடுத்துக்கலாம். அப்போ பி போர்டில் 7ஆம் நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பி போர்டில் 7ஆம் நம்பர் வரத்துக்கு இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது? இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம எடுக்கிற மாதிரி மெத்தடும் எடுப்போம். ஓகேவா? நம்ம எடுக்கிற மாதிரி பார்க்குற மெத்தடும் பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் எப்படி எடுப்போம் அதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே 866 அப்படின்னு நான் பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? 866 நான் பாக்ஸ் பண்ணிட்டேன் நேற்று ரிசல்ட்டை. அப்போ மேலேருந்து நம்ம வெர்டிக்கலாக ஒரு பாக்ஸ் போடுவோமா? அதை போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 866 இப்போ வெர்டிக்கலாக ஒரு பாக்ஸ் போடலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 668 அப்படின்னு வரும் ப்ளஸ் பண்ணி பார்த்தா. அப்போது 6ஆம் நம்பரை சென்டர் பண்ணி பார்த்தா அப்போ 6க்கு 6 இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த 6க்கு இந்த 6 இருக்குது, 6ஆம் நம்பருக்கு சென்டராக இருக்குது. பேலன்ஸ்க்கு 8ஆம் நம்பர் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸில் வரணும். மைனஸ் பண்ணி வந்தால் 7 வரலாமா? புரியுதா உங்களுக்கு? அப்போது 766 866ன்னு வரலாமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த மாதிரி 7ஆம் நம்பர் சென்டர் பி போர்டு வரத்துக்கோ இல்லை 2ஆம் நம்பர் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது பி போர்டில். ஓகேங்களா? மெஜாரிட்டியான டைமில் 7ஆம் நம்பர் கூட வரலாம். இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சு கவனிங்க. அப்போது பி போர்டில் இந்த இடத்துல 605 இருக்குங்க இல்லைங்களா? அப்போது 506 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 506ன்னு எடுத்துக்கலாம். அப்போது சைபர் 56ன்னு இருக்குது. அப்போ இங்கே சைபர் வைக்கட்டுமா? ஓகே வச்சு பார்க்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், சி போர்டில் சைபர் 56 அப்படிங்கிறப்போ சைபர் 66 கொண்டு வந்து அப்படி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் 7ஆம் நம்பர் இல்லைனா சைபர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பட் இந்த சைபரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம்? மறுபடியும் சி போர்ட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சி போர்டையும் கையோட பார்த்துருவோம். இந்த மாதிரி கொண்டு வந்து எகைன் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், பவர் பண்ணியிருக்கான். அவன் போகிற போக்குலேயே போய் நம்ம எடுக்கணும்ல, அதான் சொல்ல வரேன். அப்போ 5ஆம் நம்பருக்கு சைபர் பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ 6ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சு. மறுபடியும் என்ன தான் பண்ணுவான்? சைபரே கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? பி போர்டில் வைப்பான். ஏன்னா நமக்கு சி போர்டில் பி போர்டில் சைபரை காமிக்கிறான். அப்போ பி போர்ட்லேயே சி போர்ட்லேயே சைபர் வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்க்கலாமா? ஏ போர்டில் நான் பார்த்த நம்பர் என்னங்க? 4ஆம் நம்பர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 5ஆம் நம்பர் பார்த்துருக்கோம். பி போர்டில் நான் பார்த்த நம்பர் என்னங்க? சைபர் பார்த்துருக்கோம். அப்புறம் 7ஆம் நம்பர் பார்த்துருக்கோம். அப்புறம் சி போர்டில் நான் பார்த்த நம்பர் சைபர் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இந்த நம்பர்ஸ்குள்ளே பாருங்களேன், இந்த 4 சைபர் இல்லைங்களா, 4 7 இல்லைங்களா, 5 7 இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு 3 2 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஏற்கனவே மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க தகவலுக்கு அப்டேட்டுக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பரெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். என்னோடய பர்சனல் கல்குலேஷனில் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸ்ஸிங் தான். ஓகேவா? ஸோ ஏ போல் 8 2 கொடுத்துருக்கேன், பி போல் 8, சி போல் 2 8 கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் வந்து இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ.